උන්වහන්සේට ගායනා කරමු. උන්වහන්සේ ජීවමානයි.
සිතුවේ සැමට වඩා கரங்களை உயர்த்தி பாடுவோமா?
තේමාව තමයි කුරුසියේ බලය. இந்த நாளிலே பிரசங்கத்துடைய தலைப்பு சிலுவையின் வல்லமை. අපේ කිතුණු ඇදහිල්ලේ මූලය වශයෙන් කුරුසියේ බලවත් විදියට හිට ගන්නවා මෙවැනි දවසක. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நம்பிக்கையிலே ஆதாரமாக ஆணித்தரமாக அமைவது சிலுவையின் வல்லமை. ඒක ලෝකයාට ඒක ලැජ්ජාවක් වෙන්න පුළුවන්, ඒක පරාජිත සංකේතයක් වෙන්න පුළුවන්. නමුත් අපට මේක අපේ ජාග්‍රාණික සංකේතය. ஆகவே உலகத்தாருக்கு இது தோல்வியின் அடையாளமாக இருக்கலாம், இது வெட்கத்துக்குரிய காரியங்களாக இருக்கலாம். ஆனால் நமக்கோ அது பெரிய வெற்றியின் அடையாளமாக இருக்கிறது. කුරුසියෙන් අපට විවිධ අදහස් අපට ලැබෙනවා. அந்த சிலுவையின் மூலமாக பலவிதமான கருத்துகள் நமக்கு வருகிறது. විවිධ අත්දැකීම් අපට ලැබෙනවා. வித்தியாசமான அனுபவங்கள் நம்மை நோக்கி வருகிறது. කුරුසිය අපට ප්‍රේමයේ සංකේතයක් අපේ ජීවිතේ. சிலுவையின் நம்முடைய வாழ்க்கையின் அன்பின் அடையாளமாக இருக்கிறது. ඒ වගේම අනුග්‍රහයේ සංකේතයක් අපේ. அது கிருபையின் அடையாளமாக இருக்கிறது. ඒ වගේම ජයග්‍රහණයේ සංකේතයක්. அது வெற்றியின் அடையாளமாக இருக்கிறது. කුරුසියේ නැතුව කිතුණු ඇදහිල්ලක් නැහැ. ஆகவே சிலுவை இல்லாமல் கிறிஸ்தவ விசுவாசம் இல்லை. කුරුසියක් නැතුව දේව සභාවක් නැහැ. ஆகவே சிலுவை இல்லாமல் தேவ சபை இல்லை. කුරුසියේ නැතුව අපි මෙහෙ රැස් වෙලා තේරුමක් නැහැ. ஆகவே சிலுவை இல்லாமல் நாங்கள் இவ்வண்ணமாய் கூடி பிரயோஜனம் இல்லை. පාසිකුරාද වෙනකන් ඉන්න ඕනේ නැහැ. පාස්කිරුදින වෙනකන් ඉන්න ඕනේ නැහැ. හැමදාම කුරුසියේ තමයි අපේ කේන්ද්‍රය. ஆகவே பெரிய வெள்ளி நாள் வரும் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் நம்முடைய விசுவாசத்தின் நங்கூரமாய் இருப்பது சிலுவையே. කුරුසියේ බලය තියෙන්නේ ඒ ලී වලින් හදපු කුරුසියක නෙමෙයි. නමුත් ඒ කුරුසියේ එනගසා හිටපු ඒ පුද්ගලයන් මත. ஆகவே இந்த சிலுவையின் வல்லமை தங்கியிருப்பது அடிக்கப்பட்டதான ஆணியிலே அல்ல, அந்த அடிக்கப்பட்டதான இயேசு கிறிஸ்துவின் மேலேயே இருக்கிறது. මන්ද ඒ පුද්ගලයා සාමාන්‍ය පුද්ගලයෙක් නෙමෙයි. ஆகவே அடிக்கப்பட்டவர் சாதாரண ஒரு நபர் அல்ல, ඒ සාමාන්‍ය මනුෂ්‍යෙක් නෙමෙයි. அது சாதாரண ஒரு மனிதன் அல்ல. එයාට මෙයාට මාරු කරන්න පුළුවන් දෙවි කෙනෙක් නෙමෙයි. ஆகவே இங்கேயும் அங்கேயும் மாற்றக்கூடியதான ஒரு தெய்வம் அல்ல. මේ තමයි අපේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. அவர்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர். දෙවියන් වහන්සේගේ ඒකජාතක පුත්‍රයා. அவர்தான் தேவனுடைய ஒரே குமாரனாய் இருக்கிறார். 100% දෙවියන් වහන්සේ 100% මනුෂ්‍යෙක්. ஆகவே 100% தெய்வமாகவும் 100% மனுஷனாகவும் இருக்கிறார். සර්ව ලෝකේ අත්හැර දාලා මනුෂ්‍ය ලෝකයට ආපු ඒ එකම දෙවියන් වහන්සේ. ஆகவே சர்வ லோகத்தையும் தன்னை விட்டுவிட்டு இந்த பூமிக்கு மனிதனுக்காக வந்தவர். උන්වහන්සේ ආවා අපිව ගලවා ගන්න. அவர் நம்மை மீட்டுக் கொள்வதற்காக இந்த பூமிக்கு வந்தார். අපේ පරාජිත ජීවිතය බාරගෙන අපට ජාග්‍රාණික ජීවිතයක් දෙන්න. ஆகவே நம்முடைய தோல்வியான வாழ்க்கை தான் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை பெற்றுக் கொடுக்கும்படியாக, ජීවිතයක් ලැබෙන්න. சதாகால நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுக்கும்படியாக උන්වහන්සේ අපටම ආවා. அவர் நமக்காகவே வந்தார். උන්වහන්සේ අප වෙනුවෙන් ජීවිතේ පුද කෙරුවා. அவர் நமக்காகவே தன்னுடைய உயிரையும் ඒ கொடுத்தார். තුලින් අපට අලුත් ජීවිතයක් දුන්නා. அதன் மூலமாக நமக்கு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுத்தார். අද මම එක පදයක් අරගෙන මම ඔබත් ඒ පදය තුලින් මම ඔබට කුරුසියේ බලය ගැන අදහස් හතරක් මම ඔබත් එක්ක බෙදා ගන්න කැමතියි. ஆகவே இந்த காலவேளையிலே ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு 4 குறிப்புகளாக கொண்டு இந்த காலவேளையிலே அந்த வசனத்தின் ஆதாரமாக நான் பேச போகிறேன். දෙවනි කොරින්ති 5 වෙනි පරිච්ඡේදයේ 25 21 වෙනි පදය. 2வது கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம். චාල්ස් ස්පර්ජන් ලෝක කිතුණු ඉතිහාසයේ ප්‍රසිද්ධ දේශකයෙක් එක කියනවා මේ පදය ගැන. මේ එකම පදෙන් මුළු සුභාරංචියම பதனாம் கரான பதයක්. ஆகவே சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்று சொல்லப்படுவதான உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கியார் சொல்லுகிறார், இந்த ஒரு வசனத்திலே சகல விதமான நற்செய்தியும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. අප උන්වහන්සේ තුල දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම වන පිණිස පාපයක් නොදන්නා වූ උන්වහන්සේ අප වෙනුවට පාපය වෙන්ට දෙවියන් වහන්සේ සැලසුසේක. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ඒ එක පදයකින් මේ අපේ මුළු සුභාරංචියම සාරාංශ කරන පදයක්. ஆகவே இந்த ஒரு வசனத்திலே நம்முடைய சகல நற்செய்திகளும் உள்ளடக்கப்படுகிறதா இருக்கிறது. අප උන්වහන්සේ තුල දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම වන පිණිස පාපයක් නොදන්නා වූ උන්වහන්සේ අප වෙනුවට පාපය වෙන්ට දෙවියන් වහන්සේ සැලසුසේක. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். මේ පදයෙන් අපට සත්‍ය කාරණා හතරක් ගන්න පුළුවන්. ஆகவே இந்த வசனத்திலிருந்து சத்தியங்கள் 4 விதத்தை கற்றுக்கொள்ளலாம். පළවෙනි දේ තමයි ක්‍රිස්තුස් වහන්සේ අපගේ ආදේශකයේ බවට පත් වුණා. முதலாவது தான் கிறிஸ்து எமக்காக மாற்றீடாய் அல்லது பதிலானார். ඒ පදය කියන උන්වහන්සේ අප වෙනුවට
පාපය වෙන්ට දෙවියන් වහන්සේ සැලසුසේක. ஆகவே அவர் நமக்காக பாவமாகும்படி தேவன் செயல்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. කුරුසියේ හදවතේ කේන්ද්‍රය තමයි මේ හුවමාරුවක්. ஆகவே இந்த சிலுவையினுடைய காரியத்திலே ஒன்றுதான் அவர் நமக்காக பதிலானார். අපි තමයි කුරුසියේ එල්ලන්න ඕනේ. நம்மை தான் சிலுவையிலே தொங்க விட வேண்டும். අපි තමයි කුරුසිය නගසා තිබෙන්න ඕනේ. நம்மை தான் சிலுவையிலே அறையப்பட வேண்டும், ஆணி அடிக்க வேண்டும். අපි තමයි අපේ පාපයට දඩුමක් ගෙවන්න ඕනේ. நாம் தான் நம்முடைய பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும். අපි තමයි මරණයට පත් වෙන්න ඕනේ. நாம் தான் மரணத்துக்கு ஆளாக வேண்டும். ඔබගේ පාපයත් මගේ පාපයට යම්කිසි ධර්මිෂ්ඨකමක් නැත්නම් යම්කිසි මොකද මං කියන්නේ යම්කිසි பலிகனிமක් තියෙන්න ඕන. ஆகவே உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக அங்கே ஒரு பலி செலுத்த வேண்டியதா இருக்கிறது. ධර්මිෂ්ඨකම කියන්නේ අපේ පාපයට ගෙවීමක් තියෙන්න ඕන. ஆகவே நீதி என்று சொன்னால் நம்முடைய பாவத்துக்காக பலி செலுத்தப்பட வேண்டும், கிரயம் செலுத்தப்பட வேண்டும். யுக்திය කියන්නේ පාපයක් තියෙනවා නම් ගෙවීමක් තියෙන්න ඕන. ගෙවීම කියන්නේ මරණය. ஆகவே நீதி இருக்குமாயிருந்தால் பாவத்துக்கு பதிலளித்தே ஆக வேண்டும். අපිට මේකෙන් බේර ගන්න බෑ. இவைகளை நாம் சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியாது. අපි තේරුම් ගන්න ඕන මේ අපේ පාපයේ විපාකය තමයි මරණය. ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பாவத்தினுடைய அந்த பிரதிபலன் தான் மரணம். අපි කොච්චර යහපත් ක්‍රියා කෙරුවත් நாம் எவ்வளவு நல்ல செயல்களை செய்தாலும் දෙවියන් වහන්සේගේ සුද්ධ මට්ටමට අපි කවදාවත් සංසන්දනය කරන්න බෑ. අපි සමාන වෙන්න බෑ. අපි සමාදාන වෙන්නත් බෑ. ஆகவே அந்த தேவனுடைய பரிசுத்தத்துக்கு ஈடாக இணையாக நாம் எதையும் செய்ய முடியாது. දෙවියන් වහන්සේගේ කෝපය අර පාපෙට තියෙන කෝපය ඒ දඩුවම අපට එක දෙන්න නැතුව දෙවියන් වහන්සේගේ එකම පුත්‍රයා මේ ලෝකයට යවලා අප වෙනුවට දෙවියන් වහන්සේගේ කෝපය යේසුස් වහන්සේ මත තැන්පත් කරනවා. பாவத்தை குறித்து தேவனுக்கு இருக்கிறதான அந்த பயங்கர கோபம் நமக்கு வர வேண்டியது. அதற்காக ஏன் பிதா என்ன செய்தால் தம்முடைய குமாரனை அனுப்பி நாம் பெற வேண்டியதான தண்டனையை பெரும்படியாக அவரை அதுக்கு ஈடுபடுத்தினார். මේ තමයි කුරුසියේ කේන්ද්‍රය. அதுதான் சிலுவையினுடைய ஆதாரமாக இருக்கிறது. හුවමාරුවක්. அதுதான் மாற்றீடாக பதிலாக இருக்கிறது. මා වෙනුවෙන් எனக்காக, ඔබ වෙනුවෙන් உங்களுக்காக, ලෝකය වෙනුවෙන් உலகத்திற்காக මට ලැබෙන්න ඕන දඩුවම நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதான தண்டனை මට දෙන්න නැතුව எனக்கு கொடுக்காமல் උන්වහන්සේක පවරනවා. அதை அவர் மேலே கொடுக்கப்பட்டது. යේසුස් වහන්සේ මත. இயேசு கிறிஸ்துவின் மேலே උන්වහන්සේ මම ඉන්න ඕන ස්ථානයේ උන්වහන්සේ හිටගත්තා. நான் நிற்க வேண்டிய இடத்திலே அவர் நின்று கொண்டார். මම මැරෙන්න ඕන අවස්ථාවේදී උන්වහන්සේ මැරුණා. நான் மரிக்க வேண்டியதான இடத்திலே இருந்த எனக்காக அவர் மரித்தார். මගේ පාපයට අවශ්‍ය ලේ වැක්කිරීම මම ඒ ලේ වැක්කිරීම නොකර උන්වහන්සේගේ නහර වලින් උන්වහන්සේගේ ලේ වැක්රුණා. ஆகவே நான் செய்த பாவத்திற்காக இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதற்காக அவருடைய நாடிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இரத்தம் சிந்தப்பட்டது. ඔබ කුරුසිය දිහා ඔබ බලනකොට சிலுவையை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது යේසුස් වහන්සේ එලිලා මැරෙන එකට වඩා ප්‍රථමයෙන්ම බලන්න ඔබ ඒ ස්ථානයේ ඔබ සිටින්න ඕන කියලා මත. ஆகவே இயேசுவானவர் வந்து மரிப்பதை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை பாருங்கள். යෙසාය 53:4 සිට 6 කියනවා සැබවින්ම උන්වහන්සේ උසලා ගත්තේ අපේ දුකය. ஆகவே ஏசாயா 53:4 6 வசனங்கள் சொல்கிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு දරාගත්තේ අපේ ශෝකය. நம்முடைய துக்கங்களை சுமந்தாரே. උන්වහන්සේ තුවාල ලැබුවේ අපේ අපරාධය அவர் නිසාය. தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டாரே. පොඩි කරනු ලැබුවේ අපේ අයුතුකම් නිසාය. நமக்காக உடைக்கப்பட்டாரே. අපට සමාදානය ගෙන දෙනු දඩුවම උන්වහන්සේ පිටටට පැමිණෙනවා. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. මට මතකයි කතාවක් බෙටි කියන සහෝදරියෙක් සිටියා. බෙටි பெட்டி என்கிறதான ஒரு சகோதரி இருக்கிறார். அந்த கதையை குறித்து எனக்கு ஞாபகம் வந்தது. බෙටිට වැඩිය නුවණ නැහැ. அந்த பெட்டிக்கு சரியான அறிவு இல்லை. මනුෂ්‍ය මට්ටමින් එයා නූගත් නැහැ. ஆகவே மனிதர்களுக்கு மத்தியிலே ஞானவானாக இல்லை. එයා ගැලවීම ලැබුණ දවසේ එයාගේ ජීවිතේ පුදුම සතුටක් ආවා. அவர் ரட்சிக்கப்படுற நாளிலே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். එයා හැම නිවසකට ගිහිල්ලා එයාගේ යාළුවන්ට මිතුරන්ට අසල්වැසියන්ට පවුලයට ගිහිල්ලා එයා සුභාරංචි ප්‍රකාශ කර කොහොමද යේසුස් වහන්සේගේ ජීවිතය වෙනස් කෙරුවා කියලා. இயேசுவானவர் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளமாக மாற்றினார் என்பதை தன்னுடைய அயலகத்தார் மத்தியிலே நண்பர்களின் மத்தியிலே போய் சொல்ல ஆரம்பித்தார்.
එයාගේ පරණ පාසලට එයා යනකොට එයා ගීලා සුභාරංචි කියනකොට එයාව මුණගැසෙන්න ප්‍රොෆෙසර්ස්ලා 5 දෙනෙක් ආවා. ஆகவே அவர் படித்ததான பழைய பாடசாலையில போய் தன்னுடைய காரியத்தை சொல்லும்போது அங்கே இருந்ததான ப்ரொபோசர்மார்கள் அவரை சந்திக்கும்படியாக இருந்தார்கள். බෙටිව නිකන් අර නිකන් ලැජ්ජාවට පත් කරලා එයාව විහිළුවට පත් කෙරුවා. ஆகவே இந்த பெட்டியை மிகவும் கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி விளையாட்டாக பகடியாக எடுத்துக்கொண்டார்கள். කිව්වා බෙටි ඔයා ඉස්කෝලේ ඉන්නකොට ඔයා ගණිතය ෆේල්, ඔයා பரிசரே ஃபெயில், சயின்ஸ் ஃபெயில், මොකද ඔයා මේ කතා කරන්න විහිළුව? ஆகவே அவர்கள் சொன்னார்கள், நீ பாடசாலையிலே படிக்கும்போது கணிதத்திலும் சரி விஞ்ஞானத்திலும் சரி மற்ற பாடங்களிலும் நீ ஃபெயில் ஆகினாய், நீ என்னத்தை பேசுகிறாய்? ඔයා එක විෂයක්වත් පාස් நீ වුන්නේ. ஒரு பாடம் கூட பாஸ் ஆகவில்லை, ඔයා මෝඩෙක්. நீ முட்டாள். ඔයා මේ කියන දේ ඔයා දන්නේ නැහැ, මොකද ඔයා කියන්නේ? நீ சொல்லுகிறதை குறித்து நீ உனக்கு அறிவில்லாமல் இருக்கிறது நீ சொல்லுகிறதை குறித்து. ඔයා වගේ මෝඩයෝ තමයි මේ පුළුන් වගේ ඇදහිල්ල විශ්වාස කරන්නේ. ஆகவே உன்னை போல முட்டாள்கள் தான் இந்த பஞ்சை போல நம்பிக்கையை உடையவர்களாக இருக்கிறீர்கள். බෙටි අඬන්න පටන් ගත්තා. இந்த பெட்டி அழ ஆரம்பித்தார். බෙටිට වචන තිබුණේ නැහැ. அந்த பெட்டிக்கு ஒரு வார்த்தை கூட இல்லை. මේ ප්‍රොෆෙසර්ස් පස්සනත් එක බෙටි මොනවද කියන්න යන්නේ? இந்த 5 பேராசிரியர்களுக்கு முன்பாக இந்த பெட்டி එක என்ன சொல்ல ප්‍රොෆෙසර් කෙනෙක් முடியும்? කිව්වා ඔයා කියන්නකෝ ඔයාගේ දේව ධර්මය ගැන එක වාක්‍යකින් කියන්නකෝ මේ ඔයාගේ දේව ධර්මය කියන්නේ මොකද්ද කියලා. ஆகவே அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய இந்த இறையியல் நம்பிக்கை குறித்து ஒரே வார்த்தையிலே சொல்லு பார் என்று சொன்னார்கள். ගැලවීම කියන්නේ මොකද්ද? ரட்சிப்பு என்றால் என்ன? බෙටිට කිව්වා ඔබ කියන්නකෝ බලන්න. ஆகவே ரட்சிப்பு என்றால் என்ன சொல்லு பெட்டி என்று கேட்டார்கள். බෙටි පොඩ්ඩක් හිතාගෙන ඔළුව පහත් කරගෙන අඬ කියන්න කිව්වා යේසුස් වහන්සේ කල්වාරියේ මාගේ සපත්තු පැලඳගෙන සිටියා. දැන් මම උන්වහන්සේගේ සපත්තු පැලඳගෙන ඉන්නවා. ஆகவே இந்த பெட்டி தலையை குனிந்து கொண்டு அழுதவளாக இவ்வண்ணமாய் சொன்னாள், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமது பாதணிகளை அணிந்திருந்தார், இப்பொழுது நாம் அவருடைய பாதணிகளை அணிந்திருக்கிறோம். මේ තමයි සුභාරංචි ඇත්ත කතාව. இதுதான் சுவிசேஷத்துடைய உண்மை கதை. මා වෙනුවෙන්, எனக்காக, ඔබ වෙනුවෙන් உங்களுக்காக උන්වහන්සේ හිටගත්තා. උන්වහන්සේ මරණයට පත් වුණා. ஆகவே உங்களுக்காக எனக்காக அவர் நின்று கொண்டார், மரணத்துக்கு ஆளாகினார். මම මේ පදයෙන් මට එන දෙවනි අදහස තමයි ක්‍රිස්තුස් වහන්සේ අපගේ පව් කමාවට බවට පත් වුණා. இரண்டாவது தான் இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் காண்பிக்கிறது, கிறிஸ்துவானவர் நமக்காக பாவ மன்னிப்பானார், பரிகார பலியானார். අපිව ධර්මිෂ්ඨකම එන පිණිස පාපයක් නොදන්නා වූ උන්වහන්සේ අප වෙනුවට පාපය වෙනට උන්වහන්සේ සැලසුසේක. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தினால் அல்ல, அவர் நம்மிடத்திலே பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக அவர் மாறினார். ගොඩාක් අය මගෙන් අහනවා දෙවියන් වහන්සේ අනුග්‍රහ දෙවි කෙනෙක් නම්, උන්වහන්සේ ප්‍රේමණීය දෙවි කෙනෙක් නම් ඇයි උන්වහන්සේ අපේ පාපයට නිකන් අහක්ව බලාගෙන ඉන්න බැරිද උන්වහන්සේට? ஆகவே தேவன் அனுக்கிரகம் உள்ளவர், கிருபை உள்ளவர், அன்புள்ளவராய் இருந்தால் ஏன் பாவத்துக்காக அவர் திரும்பி கொண்டிருக்க முடியாது? ඔබ තේරුම් ගන්න ඕන අපේ දෙවියන් වහන්සේ අනුග්‍රහ දෙවි කෙනෙක්, කරුණාවන්ත දෙවි කෙනෙක්, දයානුකම්පා දෙවි කෙනෙක්. නමුත් අනිත් පැත්තෙන් දෙවියන් වහන්සේ සුද්ධ දෙවි කෙනෙක්. ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் கிருபை உள்ளவர், அன்புள்ளவர், தயவு நிறைந்தவர். ஆனால் இன்னொரு பக்கத்திலே அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ධර්මිෂ්ඨ දෙවි කෙනෙක්, அவர் நீதி உள்ள தேவன், යුක්තිය දෙවි කෙනෙක්. நீதியை சரியாய் செய்கிறவர். වැරද්දක් වුණා නම් උන්වහන්සේකට යම්කිසි ඒක හරි කස්සන්න ඕන. ஆகவே தவறு நடக்குமா இருந்தால் அதை சரிப்படுத்தவே வேண்டும். පාපයක් කෙරුවා නම් දඩයමක් තියෙන්න ඕන. ஆகவே பாவம் இருக்குமா இருந்தால் அதுக்கு தண்டனை செலுத்தியே வேண்டும். විපාක තියෙනවා. அதுக்கு பலன் உண்டு. මන්ද අපේ දෙවියන් වහන්සේ ධර්මිෂ්ඨ දෙවි කෙනෙක්. ஏனென்றால் நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன். නමුත් උන්වහන්සේ අනුග්‍රහය ප්‍රේමණීය කරුණාවන්ත දෙවි කෙනෙක් නිසා අපට ලැබෙන්න ඕන දඩුවම අපි ගෙවන්න නැතුව යේසුස් වහන්සේ තමයි ගෙවන්න උන්වහන්සේ සැලසුසේ. ஆகவே அவர் அன்புள்ளவரும் இரக்கமுள்ளவரும் தயவு நிறைந்தவராய் இருக்கிறபடியால் நாம் பெற வேண்டியதான சகல தண்டனைகளையும் தன்னுடைய குமாரன் இயேசுவின் மூலமாக அதை பெற்றுக்கொள்ள வாய்ப்பளித்தார். රෝම 3:25 කියනවා මක්නිසාද දෙවියන් වහන්සේ පාපයට පූජාවක් ලෙස යේසුස් වහන්සේ ඉදිරිපත් කෙරුවා. ஆகவே ரோமர் புத்தகத்திலே 3வது அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, அவர் இயேசுவானவரை நமக்காக பலியாக ஈடுபடுத்தினார் என்று. පාපයේ පූජාවකට උන්වහන්සේ ඉදිරිපත් කරනවා. ஆகவே பாவத்துக்கு பலியாக அவரை ஈடுபடுத்தினார். පළවෙනි යෝහන් 4:10 කියනවා ප්‍රේමය මෙය, එනම් අප දෙවියන් වහන්සේට ප්‍රේම කළා නොව උන්වහන්සේ අපට ප්‍රේම කොට අපේ පව් දෙසා ශාන්තිකර පූජාවක් වන පිණිස
තමන්ගේ පුත්‍රයා එවූ බවය. முதலாவது யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பதினால் அன்பு உண்டாயிருக்கிறது. මගේ පාපයට என்னுடைய பாவம் උන්වහන්සේ හුවමාරවක් කරනවා. அவர் அதை மாற்றீடாக செய்தார். මාං වෙනුවට උන්වහන්සේගේ පුත්‍රයා දානව ඉස්සරහට. ஆகவே எனக்காக அவருடைய குமாரனை அந்த இடத்தில் முன்வைத்தார். මට ලැබෙන්න ඕන ඒ පාපයේ දඩුව මට දෙන්න නැතුව යේසුස් වහන්සේට දෙනවා. ஆகவே நான் பெற வேண்டியதான பாவத்தின் தண்டனை அனைத்தையும் இயேசு கிறிஸ்து மேலே வரப்பண்ணினார். පරණ කිවිසුමේ ඔබගේ පාපවලට දඩුම තමයි සතුන්ගේ පූජාවක්. பழைய ஏற்பாட்டின்படி நாம் பாவம் செய்வோமா இருந்தால் அதுக்கு ஈடுபடுத்த பரிகாரம் பண்ணுவது அங்கிருந்ததான விலங்குகளை பலி செலுத்த வேண்டும். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියන උත්තම පූජාව තුලින් අපේ පාපයට දඩුමක් විතරක් නෙමෙයි අපේ පාපය මකලා දැම්මා. හලෙලූයා. ஆகவே நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய பலி செலுத்துவதன் மூலமாக பாவத்துக்கு நிவர்த்தி செய்தது மாத்திரமல்ல, அதை சம்பூர்ணமாய் அழித்து போட்டார். පරණ කිවිසුමේ පාපයට දඩුවම සතුන් තුල, නමුත් නව කිවිසුමේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පූජා තුලින් මගේ පාපය දෙවියන් වහන්සේ මකලා දානවා. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே பாவம் செய்யப்படும் போது அங்கே பலியாக ஆடுகளையும் மாடுகளையும் செலுத்த வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி இயேசு கிறிஸ்துவை பலியாக்கினதின் மூலமாக நம்முடைய பாவங்களை அகற்றி போட்டார். ඔබ යම්කිසි පාපයක් ප්‍රසිද්ධ පාපයක් ඔබ කෙරුවා නම් நீங்கள் ஏதாவது பிரசித்தமாக ஒரு பாவம் செய்வீர்களானால் උස්සාවියේ ගිහිලා නඩු දානවා. ஆகவே நீதிமன்றத்திலே அங்கே வழக்கு ඔබ போடப்படுகிறது. වන්දි ගෙවන්න ඕන. වන්දි ගෙවන්න ඕන. அதுக்கு தண்ட பணம் செலுத்தணும். දඩුවම ගෙවන්න ඕන. அதுக்கு தண்டனைக்கு ஆளாக කිව්වකෝ வேண்டும். ඔබ හිරේ යනවා කියලා. நீங்கள் யோசிச்சு பாருங்களே, சிறைச்சாலைக்கு போக வேண்டும் என்று. අවුරුදු 10ක් ඔබ හිරේ ඉන්න ඕන කියලා. 10 வருஷத்துக்கு சிறைச்சாலையிலே இருக்க வேண்டும் என்று ඔබ நினைத்து பாருங்கள். එළියට ආවෙන් පස්සේ நீங்கள் வெளியே வந்த பிறகு ඔබ දඩුවම ගෙවලා ඉවරයි. நீங்கள் அதற்காக ஈடுபடுத்திய வாந்திய அதுக்கு கேவலம் தண்டனை இவராய். கட்டணம் செலுத்தி விட்டீர்கள். නමුත් ඔබ කරපු දේට තාම ලැජ්ජාව තිබෙනවා. ஆனால் நீங்கள் செய்ததான காரியத்துக்கு இன்னும் அந்த வெட்கத்துக்குரிய காரியம் இருக்கிறது. ඔබ සමාජයට යනකොට, நீங்கள் சமுதாயத்திலே ඔබ போகும்போது, සුපර් මාකට් එකට යනකොට, நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது, රස්සාවක් හොයන්නකො බලන්න. நீங்கள் வேலைக்கு போகும்போது තාමත් ඔබ කරපු දේගේ ලැජ්ජාව තාමත් එනවා. நீங்கள் செய்ததான அந்த காரியத்துக்குரியதான வெட்கம் உங்கள் மேல் இருக்கிறது. ෂර්ට් එකේ පැල්ලමක් වගේ. ෂර්ට් එකේ පැල්ලමක් වගේ. ஷர்ட்டிலே ஒரு அடையாளம் இருப்பது போல ඕක කවදාවත් මකන්න බෑ. அந்த கரை ஒருபோதும் அகற்றப்படாது. නමුත් යේසුස් වහන්සේගේ පූජාව නිසා ஆனால் இயேசுவின் பலியின் மூலமாக මගේ අතීතයේ සම්පූර්ණයෙන්ම දෙවියන් වහන්සේ මකලා දානවා. என்னுடைய கடந்த காலத்தை முற்றிலுமாய் அவர் அகற்றி விட்டார். හලෙලූයා. ஹalleluya. ඒ නිසා තමයි පාතාලේ දරුණුම තත්ත්වයේ හිටපු මිනිසෙක් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයේ උසස්ම පාලකතුමෙක් වෙන්න පුළුවන්. ஆகவேதான் பாதாளத்தின் அடிமட்டத்தில் இருக்க வேண்டியதான மனிதர்களும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே உச்சத்திலே உயர்ந்த இடத்தில் இருக்க முடியும். හිරගෙදර හිටපු මිනිසෙක් දෙවියන් වහන්සේගේ ප්‍රොපේතුවරයෙක් වෙන්න පුළුවන්. ஆகவே சிறைச்சாலையில் இருந்த மனிதர்களும் ஆண்டவருக்காக தீர்க்கதரிசிகளாய் இருக்க முடியும். මේ ලෝකේ කරපු දරුණුම පාප කරපු මිනිසෙක් தேவதாசෙක් වෙන්න පුළුවන්. ஆகவே உலகத்திலே மிகவும் மோசமான பாவம் செய்ததான மனிதர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்க முடியும். යක්ෂයා තුලින් මේ ලෝකයට ආපු හැම පාපයක් කරගෙන මිනිසෙක් දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් වෙන්න පුළුවන්. ஆகவே பிசாசினாலே உண்டாகினதான அந்த பாவத்தின் மூலமா ஏற்பட்ட காரியத்தை மாற்றி தேவனுடைய பிள்ளையாகிறதான உரிமையும் கிடைக்கிறது. අපිව ගලවා ගත්තේ සතුන්ගේ ලේවලින් නෙමෙයි. නමුත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ උන්වහන්සේගේ දහර වලින් ගලාපු සුද්ධ ලේවලින්. ஆகவே அவருடைய அந்த ஆடு மாடுகளுடைய இரத்தத்தினால அல்ல நம்முடைய வாழ்க்கை மீட்கப்பட்டது. அவருடைய அந்த சிலுவையிலே அவர் நமக்காக நாடி நரம்புகளெல்லாம் வெடிக்கப்பட்டு சிந்தப்பட்டதான இரத்தத்தின் மூலமாய் நம் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. මේ පදය කියනවා අපි උන්වහන්සේ තුල දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම වන පිණිස. நாம் அவருக்குள்ளே நீதி உண்டாகும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. මා වෙනුවෙන් උන්වහන්සේ හිට ගන්නවා. எனக்காக அவர் நின்று கொள்ளுகிறார். මා වෙනුවෙන් උන්වහන්සේ මරණයට පත් වෙනවා. அவர் எனக்காக மரணத்துக்கும் ஆளாகிறார். මට එනෝද ඕන දඩුවම උන්වහන්සේ මකලා දානවා. ஆகவே எனக்கு வர வேண்டிய தண்டனைகளை அவர் அகற்றி போடுகிறார். සමා වෙන්න. මට එනෝන ඕන දඩුවම උන්වහන්සේ ගෙවනවා. ஆகவே மன்னிக்கவும், அவர் நான் பெற வேண்டியதான தண்டனையை அவர் அதுக்காக கட்டணம் செலுத்துகிறார். නමුත් ගෙවීමක් විතරක් නෙමෙයි මගේ පාපයත් මකලා දානවා. ஆகவே கிரியம் செலுத்துவது மாத்திரமல்ல, என்னுடைய பாவத்தையும் அவர் அழித்து போடுகிறார். ස්වාමිනේක ඇති.
අනේ ස්වාමිනේ ඒක ඇති කියලා අපිට කියන්න පුළුවන්. ஆண்டவரே அது எனக்கு போதும் என்று சொல்லலாம். නමුත් දෙවියන් වහන්සේට මදි. ஆனால் தேவனுக்கு அது போதாது. අපට අපි ධර්මිෂ්ඨයි කියලා උන්වහන්සේ ප්‍රකාශ කරනවා. நாம் நீதிமான்கள் என்று அவர் அறிவிக்கிறார். ඒ නිසා මගේ තුන්වෙනි අදහස තමයි ஆகவே மூன்றாவது என்னுடைய குறிப்பு, ක්‍රිස්තුස් වහන්සේ තුලින් දෙවියන් වහන්සේව අපව යුක්තිය සහගත සහ ධර්මිෂ්ඨ බව ප්‍රකාශ කළේ කුරුසිය. கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை நியாயமாகவும் நீதிமான்களாகவும் அறிவித்தார். පළවෙනි පේතෘස් 2:24 කියනවා අප පාපවලට නැසී ධර්මිෂ්ඨකමට ජීවත් වන පිණිස උන්වහන්සේම තමන්ගේ ශරීරයෙන් ගස පිටදී අපගේ පාපයේ ඉසුළුසේක උන්වහන්සේගේ තුවාල වලින් නුඹලා සුවකරනු ලැබුවේ. முதலாவது பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். දැන් ධර්මිෂ්ඨකම යුක්තිය ඒවා උසාවියේ තියෙන භාෂා. நியாயம், நீதி இவைகளெல்லாம் அங்கே கோர்ட்ல இருக்கிறதான வார்த்தைகள், நீதிமன்றத்தில் இருக்கிற வார்த்தைகள். ස්වර්ගයේ උසාවියේ அந்த பரலோகத்தின் நீதிமன்றத்தில் අපි දන්නවා බයිබලයේ කියනවා සාතන් අපි ගැන දොස් කියන හැමදාම මොහොතෙන් මොහොත පැයෙන් පැය හැමදාම සාතන් අපි ගැන දොස් කියනවා. ஆகவே நமக்கு தெரியும், ஆண்டவரிடத்திலே போய் இந்த சாத்தான் நம்மை குறித்து இரவு பகலாக ஒவ்வொரு மணித்தியாலமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். ඔබ නිකන් හිතන්න ස්වර්ගයේ උසාවියක් තියෙනවා. ஆகவே நீங்கள் யோசித்து பாருங்கள், பரலோகத்திலே ஒரு நீதிமன்றம் இருக்கிறது. අපේ දෙවියන් වහන්සේ ධර්මිෂ්ඨ විනිශ්චය. ஆகவே நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. මම අර කූඩුවේ දාලා සාතන් මං ගැන දොස් කියන හැමදාම මොහොතෙන් මොහොත. ஆகவே அந்த குற்றவாளி கூண்டிலே என்னை அடைத்து வைத்த பிறகு சாத்தான் என்னை நோக்கி எப்பொழுதும் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறான், குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். කියන හැම දෙයට අනිත් පැත්තේ මගේ ලෝය ඉන්නවා යේසුස් වහන්සේ. සාතන් කියන හැම දෙයකම ගෙව්වා කියනවා. ஆகவே அடுத்த பக்கமாக எனக்காக வழக்காடுகிறதான இயேசு கிறிஸ்து இருந்து சொல்லுகிறார், அதற்காக பதிலளிக்கப்பட்டிருக்கிறது, கட்டணம் செலுத்தியிருக்கிறது, கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். සාතන්ට කතා කරන්න පුළුවන්, ඇඟිල්ලක් දික් කරන්න බෑ. මන්ද හැම දෙයක්ම උන්වහන්සේ ගෙව්වා. ஆகவே හalleluya. சாத்தான் பேச முடியும், ஆனால் கை விரலை நீட்ட முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் எல்லாம் நமக்காக செய்து முடித்து விட்டார். ගෙව්වෙන් පස්සේ දෙවියන් වහන්සේ කියනවා තව දෙයක් කියන්න ඕනේ. ලෝහාන් ධර්මිෂ්ඨයි. ஆகவே இனி அவர் செலுத்த வேண்டியதெல்லாம் செலுத்தின பிறகு ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாது. லோகான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார். දැන් ධර්මිෂ්ඨකම ගැන අපට මේ අපේ අධ්‍යක්ීම ගොඩක් සුළුයි. ஆகவே நீதிமானாக்கப்படுதல் என்றதான அனுபவம் நமக்கு குறைவா இருக்கிறது. මම අද ඇව්වනම් ඕගලන්ගෙන් කී දෙනෙක්ට හැඟෙනවාද ඔබ අද 100% ධර්මිෂ්ඨයි කියලා කවුරුත් අත උස්සන්නේ නැහැ. ஆகவே நான் உங்களை பார்த்து சொல்வேன், ஆனால் எத்தனை பேர் 100% நீதிமான்களாக இருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறீர்கள் என்று நான் கேட்டால் யாரும் கையை உயர்த்த மாட்டீர்கள். එක පාටම හිතනවා අද උදේ ගෙදර වෙච්ච රණ්ඩුවක් ගැන. நமக்கு திடீரென்று நமக்கு ஞாபகம் வரும் காலையில வீட்டில் ஏற்பட்டதான சண்டையை குறித்து. ඊයේ හැන්දෑවේ ගෙදර යනකොට පාරේ තිබුණ ප්‍රශ්නයක් එක්ක කොහොමද තරහ වුනේ කියලා එක පාටම මතක් වෙනවා. ஆகவே மாலை வேளையிலே பாதையிலே போகும்போது ஏற்பட்டதான ஒரு காரியத்தின் நிமித்தம் வந்த கோபம் அது நமக்கு ஞாபகம் திடீரென்று ආපු වැරදි வருகிறது. සිතුවිල්ලක්, வந்ததான சிந்தனை யோசனைகள், කියපු වැරදි වචනයක්, சொல்லப்பட்டதான பிழையான කරපු வார்த்தைகள், වැරදි ක්‍රියාවක්. சில்லாட்டு விட்டால் செய்ததான பிழையான செயல்கள். කොහොමද දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය අපි හිටගෙන අපිට කියන්න පුළුවන්ද මට හැඟෙනවා මම 100% ධර්මිෂ්ඨයි කියලා. இவைகள் எல்லாம் நினைத்துக்கொண்டு எப்படி உணர்வு அடைய முடியும் நான் 100% நீதிமான்களாக இருக்கிறேன் என்று? ඔබ තේරුම් ගන්න ඕන ඔබගේ ධර්මිෂ්ඨකම එන්නේ ඔබගේ ක්‍රියාවෙන් නෙමෙයි, නමුත් දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාවෙන්. ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு நீதியாக மாற்றப்படுகிறது உங்களுடைய செயலின் மூலமாய் அல்ல, ஆண்டவருடைய செயலின் மூலமாய். හුවමාරුව තුලින් அந்த மாற்றீடு பதிலீடாக මගේ පාපය යේසුස් වහන්සේට, ஆகவே என்னுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் මගේ மூலமாய், දඩුවම යේසුස් වහන්සේට, என்னுடைய தண்டனை அந்த இயேசு கிறிஸ்துவின் மேலே, ඒ වගේම යේසුස් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම මට ලැබෙනවා. அதே போல இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்ததான அந்த நீதி எனக்குள்ளே கிடைக்கிறது. මේ ක්‍රියාවෙන් මම ධර්මිෂ්ඨ වෙනවා. இதன் மூலமாக நான் நீதிமானாக்கப்படுகிறேன். මම හැඟෙන විදිහට නෙමෙයි, දෙවියන් වහන්සේ මං වෙනුවෙන් කරපු දේ නිසා. ஆகவே எனக்கு வருகிறதான உணர்வின் அடிப்படையிலே அல்ல, ஆண்டவர் எனக்காக செய்த காரியத்தின் மூலமாய். මගේ අන්තිම කාරණාව, என்னுடைய கடைசி குறிப்பாக ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපට සම්පූර්ණ ජයග්‍රහණයක් ලැබෙනවා. கிறிஸ்துவுக்குள்
எமக்கு முழுமையான வெற்றி உள்ளது. මම එක පදයක් මිස් වුණා මේ මගේ ස්ලයිඩ්ස් වල මම ඒක කියන්නම් කොලොසි පොතේ 2:14-15 කියනවා. You can paraphrase from me. ඔහු අපට විරුද්ධව තිබුදු චෝදනාවල වාර්තාව අවලංගු කර කුරුසියේ එනගසා එය ඉවත් කළේය. ஆகவே 2 கொரிந்தியர் கொலேசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும் අපට විරුද්ධව තිබුණ චෝදනා எங்களுக்கு விரோதமாய் இருந்ததான குற்றச்சாட்டு ඒ වාර්තාව අවලංගු කර அந்த சூழ்நிலையை அகற்றிவிட்டு කුරුසියේ එනගසා சிலுவையிலே அறைந்து ඒවා ඉවත් කරනවා. அவையை அகற்றிவிட்டார். මේ ආකාරයෙන් இவ்வண்ணமாக ආත්මික පාලකයන් සහ බලධාරීන් නිරායුධ කළේය. ஆகவே இந்த துரைத்தனத்தின் அதிகாரங்களை அவர் அகற்றிவிட்டார். කුරුසියේදී ඔවුන්ව පරාජය කරමින් ஆகவே சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தவராய் ප්‍රසිද්ධියේ ඔවුන්ව ලැජ්ජාවට පත් කර ஆகவே பொதுவாக வெளிப்படையாக අපට எல்லாவற்றிலும் வெற்றி අපට சிறந்தவராய் ජයග්‍රහණය දුන්නා. நமக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். මම දන්නේ ඔබ මොන වගේ හැඟීමකින්ද මේ ස්ථානයට ආවේ අද. இந்த இடத்துல எவ்வண்ணமான உணர்வுகளோடு வந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. නමුත් ඔබ තේරුම් ගන්න ඕන දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් කියන්නේ කුමක්ද කියලා. ஆகவே இந்த காலவேளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் யார் என்று. දෙවියන් වහන්සේ ප්‍රකාශ කරනවා ඔබගේ පාපයට සමා ලැබිලා තිබෙනවා. ஆகவே தேவன் சொல்லுகிறார் உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு ඔබගේ கிடைத்தாயிற்று. පාපය මකලා තියෙනවා. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. ඔබ ලැජ්ජාවෙන් ජීවත් වෙන්න ඕනේ. நீங்கள் வெட்கத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ඔබ පරාජයෙන් ජීවත් වෙන්න ඕනේ. நீங்கள் தோல்வியோடு வாழ வேண்டியது அவசியம் இல்லை. දැන් යේසුස් වහන්සේගේ ලේබලින් ඔබ වට කරලා තිබෙනවා. ஏனென்றால் இயேசுவின் இரத்தத்தினாலே உங்களுடைய வாழ்க்கை சூழப்பட்டிருக்கிறது. ඔබගේ පරාජිත ජීවිතය ඔබගේ ලැජ්ජාව ඒ දොස් ඒ චෝදනා ඔක්කොම උන්වහන්සේ දරාගත්තා. ஆகவே உங்கள் மேல் வந்ததான குற்றச்சாட்டு உங்கள் மேலே வந்ததான வெட்கம் எல்லாவற்றையும் அவர் ඒ ஏற்றுக்கொண்டார். වෙනුවට යේසුස් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම ඔබට දුන්නා. அதற்கு பதிலாக ஈடாக அவர் என்ன செய்தார்? அவருடைய நீதியை දැන් உங்கள் ඔබ மேலே වසා வைத்திருக்கிறார். තිබෙන්නේ යේසුස් වහන්සේගේ ලේබලින්. ஆகவே நமக்கு வருகிறதான வெற்றி அந்த இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக. ඔබ නිදහස් ජාග්‍රාණික මිනිසෙක් යේසුස් වහන්සේ තුල. இயேசு හලෙලූයා. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வெற்றி அடைந்த விடுதலை ஆகின நபராய் இருக்கிறீர்கள். මට මතකයි එක සැරයක් මම කතාවක් කියනවා ஒரு கதை சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. මේ රටවල් දෙකක අර යුද්ධයට සෑහෙන කාලයක් යුද්ධයෙන් තිබුණ රටවල් දෙකක් ගැන තිබුණ ප්‍රශ්නයක්. ஆகவே அநேக ஆண்டுகளாக யுத்தம் நடைபெற்றதான 2 நாடுகளுக்கு ஏற்பட்டதான ஒரு கதை. මේ පොතේ කතාවක් මම කියපු කතාවක් මට ඒක හොඳට වැදුනා මේ මොහොතේ මම මේ හිතනකොට මේ කොහොමද මේ හුවමාර කොහොමද ඔබට ප්‍රකාශ කරන්නේ. ஆகவே இந்த மாற்றீடு எவ்வளமாய் நடைபெற்றதான காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது எனக்கு அந்த வாசிக்கப்பட்டதான அந்த புத்தகத்திலிருந்து அந்த கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. එක් රටක ඉන්න ප්‍රසිද්ධ හමුදාවේ එක්කෙනෙක් අනිත් රටේ යා අවුවෙනවා. ஆகவே ஒரு நாட்டிலே இருந்ததான பிரசித்தி பெற்றதான தளபதி இன்னொரு நாட்டாலே பிடிபடுகிறார். එයා ඒ රටේ මේ ඉතාමත් වටිනා තොරතුරු ටිකක් හොරකම් කරන්න තමයි ආවේ කියලා එයාට මරණය දඩුවමක් දෙනවා. ஆகவே இந்த நாட்டில் இருக்கிறதான முக்கியமான தகவல்களை நீ களவெடுப்பதற்காக தான் வந்தாய் என்று சொல்லி அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. අනිත් රටේ හිටපු එම්බැසඩර් ගිහිලා මේ රටේ ඉන්න ආණ්ඩුවට ගිහිලා කියනවා එයාව මරණයට පත් කරන්න එපා. එයාට දඩුවමක් දෙන්න. නමුත් මරණයට පත් කරන්න එපා. මොන දඩුවමක් තිබුණත් අපි ඒක ගෙවන්න ලෑස්ති. ஆகவே இந்த நாட்டில் இருந்ததான தூதரங்கத்திலிருந்து அம்பாசடர் போய் அந்த நாட்டிலே உள்ளவரிடத்தில் சொல்லுகிறார், அந்த தண்டனை நீங்கள் கொடுங்கள் அந்த நபருக்கு, ஆனால் அவரை மரணத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம், ஏனென்றால் அந்த தண்டனையை நாங்கள் செலுத்துகிறோம் என்று சொன்னார். නමුත් ඒ ආණ්ඩුව මේ සමගි වෙන්නට කැමති නැහැ. ஆனால் இந்த அரசாங்கமோ ஒப்புரவாவதற்கு இடம் கொடுக்க விருப்பமில்லை. එයාව ප්‍රසිද්ධ කරගෙන එයාගේ මරණයෙන් ඔවුන්ට පාඩමක් පෙන්වන්න තමයි ඔවුන්ගේ සැලැස්ම. அவர்களுடைய திட்டம் இருந்தது இந்த மரணத்தின் மூலமா இவரை கொல்லுவதன் மூலமாக ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கமா இருந்தது. ඊට පස්සේ කියනවා ඒගොල්ලන් ආයිමත් කියනවා ඕනම වන්දියක් අපි ගෙවන්න ලෑස්ති, ඕනම දඬුවමක් ගෙවන්න ලෑස්ති, අපි ඕනම නේදයක් අපෙන් ඉල්ලන්නේ. ඉතින් මේ අනිත් රට කියනවා අපිට බිලියන රත්තරන් වලින් බිලියන ඩොලර් 20ක් අපට ඕන.
ஆகவே இந்த அரசாங்கத்தில் இந்த எம்பசிடர் சொல்லுகிறார், உங்களுக்காக செலுத்த வேண்டியது நான் செலுத்துகிறோம், எவ்வளவுக்கு வேண்டுமானாலும் கேளுங்கள் நாங்கள் செலுத்துகிறோம் என்று சொல்லும்போது இந்த அரசாங்கம் சொன்னது எங்களுக்கு 20 பில்லியன் தங்கத்திலே எங்களுக்கு அதனுடைய கட்டணத்தை செலுத்த ඕක வேண்டும். ගෙවන්න යනකොට ආයිමත් ඒ ආණ්ඩුව කියන්නේ අපට ඕනේ නෑ ඕගොල්ලන්ගේ රත්තරන්. ஆகவே இதை கட்டுவதற்காக சகல காரியங்களும் ஆயத்தப்பட்டு செல்லும் போது அந்த அரசாங்கம் சொன்னது உங்களுடைய கட்டணம் எங்களுக்கு தேவையில்லை. දවස එනවා මේ නා. මනුෂ්‍යව වෙඩි තියලා ඒව මරන්න එන දවස එනවා. ஆகவே ஒரு நாள் வருகிறது, இந்த மரணத்தை இந்த மனிதனை மரணித்து அவனை கொண்டு එයාව போடும்படியாக ඉස්සරහට ගේනවා. அவனை முன்பாக கொண்டு வருகிறார்கள். මාධ්‍ය ඔක්කොම වීඩියෝ පත් රෙකෝඩ් කරනවා, ටීවී එකේ දානවා ඔක්කොම. ஆகவே இந்த மீடியாவின் மூலமாக எல்லாவற்றையும் ஒளிபரப்பாக்கி எல்லாவற்றையும் டிவியின் மூலமாக போடுகிறார்கள். සොල්දාදුවන් 10 දෙනෙක් එනවා තුවක්කුත් එක්ක මෙයාට වෙඩි තියලා ඒව මරන්න. ஆகவே போர் வீரர்களும் கிட்டத்தட்ட 10 பேர் வருகிறார்கள் துப்பாக்கியோடு அவர்கள் சுட்டு கொல்லுவதற்காக. වෙඩි තියන්න යනකොටම අනිත් එම්බැසඩර් ඇවිල්ලා කියනවා ඉන්න මට විනාඩියක් දෙන්න කියලා. විනාඩියක් ඉක්මනට ඇවිල්ලා එයාගේ දේශයේ ජාතික කොඩිය මෙයාගෙන් වට කරගෙන කියනවා හරි දැන් වෙඩි තියන්න. ஆகவே கொல்லுவதற்காக முன் வரும்போது அந்த எம்பசிடர் சொன்னார், அந்த தூதர் சொன்னார், கொஞ்சம் ஒரு வினாடி எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று சொல்லி அவர் மேலே அந்த நாட்டுடைய கொடியை சுத்தினார். இப்பொழுது கொல்லுங்கள் என்று சொன்னார். දැන් ලොකු ප්‍රශ්නයක්. இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை. මිනිහෙක්ට වෙඩි තියන්න පුළුවන්. மனிதனை கொல்ல முடியும், නමුත් ජාතික කොඩියකට වෙඩි තියන්න ஒரு බෑ. தேசிய அந்த கொடியை சுட முடியாது. ඒ කියන්නේ ජාතික යුද්ධයක්. அது தேசிய ரீதியில யுத்தமாய் மாறிவிடும். රටවල් දෙකක අතරින් යුද්ධයක්. அது 2 நாடுகளுக்கு இடையிலே யுத்தமாய் மாறிவிடும். වෙඩි තිබ්බේ නෑ. ஆகவே சுட்டு கொள்ளவில்லை. ඇයි? මනුෂ්‍ය නිසා නෙමෙයි. ஏனென்றால் மனிதனுக்காக அல்ல, කොඩිය නිසා. அந்த கொடியின் நிமித்தமாக. මම කියන්නම් යක්ෂය ඔබගේ හිතට ඇවිලා ගොඩාක් දොස් කියයි. ஆகவே நான் சொல்லுகிறேன், பிசாசு உங்களுடைய மனதிலே பலவிதமான காரியங்களை காண்பித்து குற்றம் சாட்டலாம். චෝදනා ඕනතරම් කියයි. உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்களை சொல்லலாம். ඔයාව ලැජ්ජාවට පත් කරන්නට ගොඩාක් දේවල් මතක් කරයි ඔබගේ අතීතය ගැන. ஆகவே உங்களை வெட்கப்படுத்துவதற்காக கடந்த காலத்திலே குறித்து பல காரியங்களை ஞாபகப்படுத்தலாம். ඔබගේ දුර්වලකම් ගැන නිතර මතක් කරයි. உங்களுடைய பலவீனத்தை குறித்து நித்தமும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். නමුත් මතක තියාගන්න ඔබ කවුද කියලා. ஆனால் நீங்கள் மறந்து விட வேண்டாம் நீங்கள் யார் என்று. ජාතික කොඩයක් නෙමේ, යේසුස් වහන්සේගේ ලේ වලින් ඔබ වට කරලා තියෙනවා. தேசிய கொடி அல்ல, இயேசுவின் இரத்தம் உங்களை சூழ்ந்திருக்கிறது. දෙවියන් වහන්සේ මට අත්පලස දෙන්න. ஆண்டவருக்கு நன்றாக கைகளை தட்டுவோம். ඔබ වාසනාවන්ත සෙනගක්. நீங்கள் அதிர்ஷ்டவாளிகள். යක්ෂයාගේ එක බුලට් එකක් ඔබට දෙන්න බාර ගන්න බෑ. ஆகவே பிசாசுக்கு ஒரு காரியத்திலும் உங்களை தொட முடியாது. මන්ද ඔබගේ උරුමය, ஏனென்றால் உங்களுடைய உரிமை, ඔබගේ අනන්‍යතාවය, உங்களுடைய அடையாளம், ඔබගේ හැඳින්වීම, உங்களுடைய அறிமுகம், ඔබගේ වටිනාකම, உங்களுடைய பெருமதி හැම දෙයක්ම එන්නේ කුරුසිය තුල. எல்லாம் வருகிறது சிலுவையின் ඒ மூலமாய். කුරුසියෙන් ගලාගත් කිය ලේ වලින් ඔබ වට කරලා තියෙනවා. சிலுவையிலே சிந்தப்பட்டதான அந்த இரத்தத்தின் மூலமாய் உங்கள் வாழ்க்கை சூழப்பட்டிருக்கிறது. ඔබ දැන් දෙවියන් වහන්සේගේ දරුවෙක්. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ඔබ වෙනුවෙන් යේසුස් වහන්සේ මරණයට පත් වුණා. உங்களுக்காக இயேசுவானவர் மரணத்துக்கு ஆளாயினார். අනුග්‍රහයෙන්, ආදරයෙන්, ආසාවෙන් උන්වහන්සේ ජීවිතේ පූජා කළා. ஆகவே கிருபையினாலும் அன்பினாலும் தன்னுடைய உயிரை உங்களுக்காக ඔබව கொடுக்க முன் வந்தார். නිදහස් කෙරුවා. உங்களை விடுதலையாக்கினார். ඔබට ධර්මිෂ්ඨකම පැවරුවා. உங்களுக்கு நீதிமானாக்குதலை கொடுத்தார். ගෙවන්න ඕන හැම දෙයක්ම උන්වහන්සේ ගෙව්වා. கொடுக்க வேண்டிய கட்டணம் அனைத்தையும் கிரயத்தை செலுத்தினார். උන්වහන්සේගේ ලේ වලින් ඔබ වට කෙරුවා. அவருடைய இரத்தத்தினாலே உங்களை மூடி இருக்கிறார். ඔබට ජයග්‍රහණයෙන් ජීවත් වෙන්නට හැම දෙයක්ම උන්වහන්සේ ඔබට දීලා තියෙනවා. உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாய் வாழ்வதற்கு தேவைப்படுற அனைத்து காரியங்களையும் அவர் அளித்து விட்டார். බලන්න මේ පද කීපයක් ඔබත් එක්ක බෙදා ගන්න මම අවසන් කරන්න ඉස්සලා. නිකන් බලන්න මේ පද කීපයක් බලන්න. இந்த මා තුල வசனங்களை ඔබට සමාදානය ඇතිවන පිණිස මේ දේවල් මම ඔබට කියවිමි. මේ ලෝකේ ඔබට කරදර ඇති වේ. නමුත් ධෛර්යවත් වන්න මම ලෝකය ජය ගන්නෙමි. ஆகவே உலகத்திலே உங்களுக்கு யோவான் புத்தகம் 16:33 சொல்லுது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். අපට ප්‍රේම කළ තැනන් වහන්සේ කරන්න කොටගෙන අපි ජයග්‍රහණයටත් වඩා බලවත් වෙමු. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுறாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. මාව ශක්තිමත් කරන ක්‍රිස්තුස් වහන්සේ තුලින් මට සියල්ල කළ හැකිය. ஆகவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. සෙනග මේක සිහි කිරීම මෙහෙයක් නෙමෙයි.
ஜனங்களே, இது ஞாபகப்படுத்தின ஆராதனை அல்ல, මේක ඉතිහාසයේ කතාවක් නෙමෙයි. இது சரித்திரத்தின் கதையும் அல்ல. මේක වර්තමානයට අදාළ ජයග්‍රහණික අත්දැකීමක්. ஆகவே இது நிகழ்காலத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடியதான வெற்றியின் அனுபவமாக අපි இருக்கிறது. ජයග්‍රහණික සෙනගක්. நாங்கள் வெற்றி அடைந்த ஜனங்கள், වාසනාවන්ත සෙනගක්. நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ පවුල. நாங்கள் தேவனுடைய குடும்பம், උන්වහන්සේගේ දරුවෝ. தேவனுடைய பிள்ளைகள். අද පුතුන් දූලා රැස් වෙච්ච ස්ථානයක්. ஆகவே மகன் மகளாக ஒன்று கூடுகிறதான இடம் උන්වහන්සේගේ ලේවලින්. அவருடைய இரத்தத்தினாலே, උන්වහන්සේගේ කුරුසෙන්. அவருடைய சிலுவையினாலே අපි ධර්මිෂ්ඨ සෙනගක් අද. நாங்கள் இன்று நீதிமானாக்கப்பட்ட ஜனங்கள். ඒ ගැන සතුටු වෙන්න. அதற்காக நாங்கள் ඒ ගැන சந்தோஷப்படுவோம். උන්වහන්සේ නමස්කාර කරන්න. அதற்காக ஆண்டவருக்கு நமஸ்காரத்தை ඒ எடுப்போம். තුලින් ඔබගේ ජීවිතය පරිවර්තනය කරන්න. அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. උන්වහන්සේ මහිමටපත් වේ. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya.